நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா வறுமையில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பஞ்சம் பட்டினி பசியின்மையெல்லாம் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த டைமில் தான் ஒரு பெண்மணியானது வந்து நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணாங்க. அவங்க தான் சின்னம்மாய். வந்திருக்க பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா தச்சங்குறிச்சியில் செங்கிப்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோயில் அங்கே தான் நம்ம லொக்கேட் ஆகிருக்கு. இவங்க நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு இறந்தும் போயிட்டாங்க. இவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்க விட்டு காட்டு பகுதியிலேயே அவங்கள வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆடு மிச்சிக்கிட்டு இருந்தவர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தீராத வயிற்று வலியால் ரொம்ப அவதிப்பட்டு இருந்தார். அவர் அந்த கல்லறை மேலேயே பார்த்தீங்கன்னா தூக்கு மாட்டிக்க போயிட்டாரு. அப்போ தான் அந்த சின்னம்மாய்ங்கிறவங்க வந்து நான் வந்து இந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போது நீ சாகக்கூடாது, அதனால என்னோட கல்லறை மண்ணை எடுத்து நீ சாப்பிடு, உனக்கு சரியாக போயிடும்னு சொல்லியிருந்தாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த சைடு கல்லறை சைடு இருக்குது. பின்னாடி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி நோண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது வருஷம் ஃபில் ஆகிட்டே தான் இருக்கும். யாரும் மண்ணை போட்டு மூட மாட்டாங்க. இந்த கோயில் ஃபெஸ்டிவல் எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தவக்காலம் வரும். அந்த தவக்காலத்தில் 5வது வர வெள்ளிக்கிழமையில இந்த ஃபெஸ்டிவல் ஆனது நடக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க இந்த கோயிலுக்கு ஒன் டைம் ஆச்சு போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களோட வேண்டுதலுமே பார்த்தீங்கன்னா சின்னம்மாய் வந்து கேட்டறிஞ்சு அவங்களோட இயேசுவிடம் பரிந்து பேசி உங்களோட வேண்டுதலையுமே நிறைவேற்றுவாங்க. இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் யூடியூப்பில் வந்து ஃபுல் வீடியோவாக நான் போடுறேன். நெக்ஸ்ட் என்னதுங்க, அப்புறம் என்ன கடை இருந்துச்சு, நிறையவே ஸ்நாக்ஸ் அது இதுன்னு இருந்துச்சு. வாங்கி சாப்பிட்டு நம்மளோட வேண்டுதலுமே வச்சுட்டு வந்தாச்சு அம்மாவிடம். ஸோ கண்டிப்பாக அவங்க நடத்தி கொடுப்பாங்க, நான் நம்புறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.